ஓம் நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம. பாரம்பரிய சித்த வைத்தியர்கள், சித்த வைத்திய ஆர்வலர்கள், சப்ஸ்கிரைபர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம பார்க்கறது பித்தப்பை கல் கரைய 6 வகை சூரணம் கஷாயத்துக்காக தயார் பண்ணப்பட்டது. இந்த சூரணத்தை கஷாயம் செய்து காலை மாலை 2 நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம்னா பித்தப்பை கல் கரையும், கிட்னியில் இருக்கக்கூடிய கல் கரையும், கிட்னியில் புரதம் வெளியேறது, கிட்னியில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் இந்த சூரணம் சரி பண்ணும். அதே போல் சிலருக்கு உடல் எப்பயுமே உஷ்ணமாகவே இருக்கும். அந்த உஷ்ணத்தன்மையை குறைக்கும். கல்லீரல், மண்ணீரல், கணையம் இது எல்லாமே பலப்படுத்தும். அப்படி இந்த 6 வகையான மூலிகையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாமளே மலை சார்ந்த பகுதிகளுக்கு போய் இதை எடுத்துகிட்டு நிழலில் உலர்த்தி, அதன் பிறகு இதை நம்ம நிழல் பாடம் பண்ணி உலர வச்சு இந்த சூரணம் தயார் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால், நம்ம கடைகளில் வாங்கிறது அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அதை நம்மளே மூலிகை எடுத்து அதை பக்குவப்படுத்தி செய்யும்போது தான் அது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம ஒவ்வொரு மூலிகையாக இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த மூலிகையை நீங்கள் எடுத்து நிழல் பாடம் பண்ணி பண்ணும்போது தான் இதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும். இதில் என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன மூலிகைன்னு பார்க்கலாம். இதில் கரிசாலை, ஆனை நெரிஞ்சில், அதே போல் மூக்கரட்டை வேர், அந்த இலையில உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, அந்த வேரில் தான் அந்த சத்து இருக்கும். அதனால் அந்த வேரும் அந்த செடி சமூலம் அதை அப்படியே இது பாதி அது பாதி நீங்கள் இடித்து வச்சுக்கணும். அடுத்தது கீழா நெல்லி, நீர்முள்ளி வித்து, இந்த 6 பொருளை சம அளவு நம்ம அதிகமாக வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதுனால அதிகமாக செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மூலிகை எடுத்து நிழலில் காய வச்சு உலர்த்தி இடித்து இந்த மாதிரி பதனம் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, காலையில் ஒரு 4லேருந்து ஒரு 6 கிராம் அளவுக்கு வெந்நீர், ஒரு 1/2 லிட்டர் வெந்நீரில் போட்டு அதை ஒரு 1/4 லிட்டராக சுண்ட வச்சு குடிக்கலாம். அல்லது இப்போ கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஒரு சிறப்பான மருந்து. இந்த கல்லீரல், மண்ணீரல், கல்லீரல், அதே போல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல், அது கெட்டித்தன்மையாகிடும். அதையெல்லாம் சரி பண்ணும். அதேமாதிரி யூரின் சொட்டு சொட்டாக போகிறது, உஷ்ணமாகி உடம்பு சூடாகிறது, கை கால்லாம் ஒரு சிலருக்கு வீங்கிடும், வயிறு வீங்கிடும். அப்படி ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதோடு சேர்த்து சிறுநீரக சுண்ணம் அதுவும் நெய்யில் கலந்து எடுத்துக்கிட்டு இந்த சூரணத்தை கஷாயம் பண்ணி குடித்தோம்னா ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். கிட்னியில் யூரியா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து நம்ம அகத்தீர் பிரபு யூடியூப் பக்கத்தில் மூலிகை மருத்துவ சம்பந்தமான வீடியோக்களை பார்க்கலாம். பதிவிறக்கம் பண்ணுறேன். இதுவரையிலும் நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி.